உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய உச்ச நடிகர் தளபதி விஜய் இவரின் படங்களுக்கு தென்னிந்திய அளவுல மிகப்பெரிய மார்க்கெட் உருவாகி இருக்கு. தற்போது இவர் 63வது படத்துல மிகவும் பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை அட்லி 3வது முறையாக இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை பிரம்மாண்ட பொருட்செலவுல ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. தற்போது அனைவரையும் பிரமிக்க வைக்கும் வகையில ஒரு ஸ்பெஷலான விஷயம் கசிந்திருக்கு. தளபதி விஜய் இந்த படத்துல இரட்டை வேடத்துல நடிக்கிறார் என்ற தகவல் தான் அது. இந்த செய்தி தற்போது கோலிவுட் வட்டாரத்துல மிக பரபரப்பாக பேசப்படுது. தற்போது இவர் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கால்பந்து மைதானத்தில் படப்பிடிப்பில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வட சென்னையை சுற்றி உருவாகிட்டு இருக்கு என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். தளபதி விஜய் வட சென்னையில் இருக்கும் இளைஞர் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு என்ற தகவல் ஏற்கனவே வெளிவந்தது. தற்போது இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் வெளிவந்திருக்கு. இந்த கதையில் வட சென்னையை தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு பெரிய தாதாவின் கதாபாத்திரம் இருக்காம். தளபதி விஜய் இந்த கதாபாத்திரத்தை கேட்டுவிட்டு தானே அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் ஆசையை வெளிப்படுத்தியுள்ளது சொல்லப்படுது. இதனால் தளபதி விஜய் 2 வேடத்தில் நடிப்பதாகவும் கூறப்படுது. மெர்சல் படத்தில் தளபதி விஜயை வைத்து 3 கெட்டப்ல அட்லி இயக்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் மூவரும் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் தாதா கெட்டப்ல இருப்பவர் வில்லனாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அழகிய தமிழ் மகன் படத்தில் 2 கெட்டப்ல நடிச்சிருந்தாரு. அதில் ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டராகவும் இன்னொரு கேரக்டர் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படம் வெற்றி பெறல. மீண்டும் அதே போல தளபதி விஜய் இந்த படத்திலும் ரிஸ்க் எடுக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. தளபதி விஜய் 2 வேடத்தில் நடித்தால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். அதுவும் மிரட்டலான வில்லன் கேரக்டர்ல தளபதி விஜய் நடித்தால் ரசிகர்கள் செம மாசா கொண்டாடிடுவாங்க. இதனை பற்றி தளபதி 63 படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டால் மட்டுமே தெரியும். எந்த ஒரு விஷயம் வெளிவராமல் மிகவும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. படப்பிடிப்பு நடக்கும் இடங்கள் மட்டுமே அவ்வப்போது கசிந்துட்டு இருக்கு. அட்லி இந்த முறை படத்தை பார்த்து எடுத்துட்டு இருக்காராம். எந்த தகவலும் வெளிவரக்கூடாது என்பதற்கு பல கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காராம். ஆனாலும் சில தகவல்கள் வெளியே கசிந்து கொண்டுதான் இருக்கு.